வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகியை பாகம் 15 ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு விஸ்வாவுக்கு தெரியாதா? எப்படி கரெக்டா யோசிச்சிட்டான்ல. அடப்பாவி விஸ்வா, கல்யாணமே வேணான்னு யோசிச்சியேடா. இப்ப இதே மாதிரி தான் இருக்க முடியுமான்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டியே. கீர்த்தி தான் பொண்ணுன்னு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே உனக்குள்ள இவ்வளோ மாற்றங்களா? செம. இனி நீ கண்டிப்பா மாறிடுவ. கீர்த்தி என்னதான் விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டாலும் பல விஷயத்துல உசாரா தான் இருக்கா. உன்னோட ஃபேஸ்புக்கே அதுக்கு சிறந்த உதாரணம். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சரண் ராஜசேகருக்கு ஃபோன் செய்தான். ஹலோ சார், நான் சரண் பேசுறேன். சொல்லுப்பா, என்ன ஆச்சு? கீர்த்தி கிட்ட கேட்டையா? என்ன சொன்னா? கீர்த்திக்கு விஸ்வாவை பிடிச்சிருக்கான், அதனால எங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு நிச்சயம் வாங்க என்று கூறி போனை கட் செய்ய ராஜசேகர் அடுத்த நிமிடமே காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார். கீர்த்தி 15 நிமிடத்திற்கு மேலாக காரில் அமர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருக்க அப்போது விஸ்வாவின் முகம் கடுமையாக மாற ஆரம்பித்தது. என்னாச்சு? பிரச்சனை கொஞ்சம் பெருசு போலையே என்று நினைத்து கொண்டு காரில் இருந்து கீழே இறங்கி அவனை நோக்கி சென்றாள். அப்போது விஸ்வா கோபத்தில் தன் கையில் வைத்திருந்த பிளானை கிழிக்க போக, விஸ்வா ஒரு நிமிஷம் என்று கீர்த்தியின் குரலில் திரும்பி பார்க்க கீர்த்தி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஹே, என்னாச்சு கீர்த்தி? எனி ப்ராப்ளம் என்று கேட்டு அவளின் அருகில் வர கீர்த்தி, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் என்றாள் அவன் கையில் இருந்த பிளானை பார்த்தபடி. யா கீர்த்தி, கொஞ்சம் ப்ராப்ளம் தான், ஆனா இது உனக்கு புரியாது. ஹலோ, அதை நான் சொல்லணும், எனக்கு தெரியாதா இல்லையான்னு என்று சொல்ல விஸ்வா தன் கோபத்தை மறந்து அவளிடம் பில்டிங் பிளானை எக்ஸ்பிளைன் செய்ய கீர்த்தி அதை கவனமாக உள்வாங்கிக் கொண்டாள். விஸ்வா பிளானை எக்ஸ்பிளைன் செய்த பிறகு, இப்ப சொல்லு, உனக்கு புரியல தானே? இல்லையே, எனக்கு நல்லா புரிஞ்சுதே. இதோ இங்கிருக்க பீம் பக்கத்துல இருந்து 8 அடி கேப்ல இன்னொரு பீம் வச்சா போதும், ப்ராப்ளம் சால்வ். நீங்க பிளானை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, டைம் அண்ட் மணி கூட சேவ் ஆகும் என்று சொல்ல விஸ்வா அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஹே கீர்த்தி, இப்போ நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க தெரியுமா? ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கூட தெரியாதா என்ன என்று தன் கண்களை சிமிட்டினாள். என்ன, நீ ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டா? சொல்லவே இல்லை, நீங்க தான் கேட்கவே இல்லையே என்று நக்கலாக சொல்ல விஸ்வா முறைக்க ஆரம்பித்தான். விஸ்வா சார், கோபத்தில் எங்காச்சும் ஃபோனை உடைச்சிடாதீங்க, அப்புறம் 8வது ஃபோனும் போயிடும் என்று சொல்ல விஸ்வா சிரிக்க ஆரம்பித்தான். நீ எப்பவும் இப்படித்தான் இருப்பியா? ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே, அப்புறம் உங்களை மாதிரி உருனா இருப்பாங்க என்று சொல்லி அங்கிருந்து ஓட விஸ்வா தன் பற்களை கடித்து கொண்டு பிளானை இன்ஜினியரிடம் தந்துவிட்டு ஃபோனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்று சொல்லி அவளின் பின்னால் வேகமாக செல்ல இன்ஜினியரோ, எப்பா எனக்கு வேலை போயிடும்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ அந்த பொண்ணு ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்ட என்று தன் மனதில் நினைத்து கொண்டு மீண்டும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். விஸ்வாவின் உயரத்திற்கு அவளை 2 எட்டில் பிடிக்க முடிந்த போதிலும் அவளை பிடிக்காமல் போக்கு காட்டி கொண்டிருக்க சிறிது நேரத்தில் கீர்த்தி கால் தடிமாறி கீழே விழ போனவளை சட்டென்று தன் கைகளால் தாங்கி பிடித்தான் விஸ்வா. கீர்த்தி, ஆர் யூ ஓகே என்று கேட்டுக்கொண்டே அவளின் கால்களை தொட கீர்த்திக்கு சரணிடம் இருக்கும்போது ஏற்படும் பாதுகாப்பான உணர்வை இப்போது விஸ்வாவுடன் இருக்கும்போது உணர்ந்தாள். கீர்த்தி, உன்னைத்தான் கேட்குறேன், எங்காச்சும் அடிபட்டுருச்சா என்று விஸ்வா மீண்டும் கேட்க அவனின் குரலில் சுயநிலைவுக்கு வந்தவள், இல்லை, ஐ எம் ஓகே, ஆர் யூ ஷூர்? ஆமாம் விஸ்வா, நான் விழுகிறதுக்குள்ளதான் நீங்கள் பிடிச்சிட்டீங்களே, சரண் மாதிரி. என்ன, சரண் மாதிரியா? அப்ப நீ எப்பவும் இப்படித்தானா என்று கேட்க கீர்த்தி தன் தோள்களை குலுக்கியபடி அப்கோர்ஸ் என்றாள். அப்போது அவனின் மூளை, இவளை கல்யாணம் பண்ணனா வாழ்க்கை முழுக்க நீ இப்படித்தான் அவளை தாங்கிக்கிட்டே இருக்கணும் என்று கூற அவனின் மனதோ, உனக்கு இவ தான் சரி, இப்ப பிடிச்ச மாதிரியே கெட்டியா பிடிச்சுக்கோ என்று கூற விஸ்வா மனதின் பேச்சை கேட்க ஆரம்பித்தான். என்ன, எதுவுமே பேசாம சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க? ஹலோ விஸ்வா சார் என்று அவள் கண்முன்னே தன் கையை அசைக்க, நத்திங் கீர்த்தி, சரி ஓகே, எங்க போலாம் என்றான். வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா, டைம் பாருங்க, 2 ஆச்சு. 3 மணி நேரமா உங்க கூட தான் இருக்கேன். டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, டைம் போனதே தெரியல. ஆமா, ஓகே, லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ட்ராப் பண்றேன். ஓகே போலாம் என்று கீர்த்தி சொல்ல அவளை முதலில் பார்த்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். ஹே விஸ்வா, இந்த ஹோட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அலற விட்டுட்டியே என்று சொல்ல கீர்த்தி சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன நக்கலா? பின்ன இப்படி சொன்னா சிரிக்காம என்ன செய்யறது? ஆனா சத்தியமா நான் நினைக்கவே இல்லை நீங்கள் லைஃப் லாங் என் கூடவே வரப்போறீங்கன்னு. ஓ சரி, அதை விடுங்க.
எப்படி என்னை பத்தி எல்லாமே கரெக்டா சொன்னீங்க? ஏதாச்சும் ஸ்பை வச்சு வாட்ச் பண்றீங்களா? ஆமா, வாட்ச் பண்ணுனா தான் கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் பார்த்தாவே தெரியுதே. பார்த்தா தெரியுதா? அப்ப இதுக்கு முன்னாடியே என்ன பார்த்திருக்கீங்களா? ஓ எஸ், 3 தடவை பார்த்திருக்கேன். 3 தடவையா? ம், ஆமா. ஹோட்டல்ல ஒரு தடவை, உங்க அண்ணாவை நடு ரோடுன்னு கூட பார்க்காம சிட்டப்ஸ் போட வச்சல, அப்போ ஒரு தடவை, அப்புறம் கடைசியா கோவில்ல பார்த்தேன். அப்பவும் உங்க அண்ணாவை மிரட்டிட்டு தான் இருந்தேன். பாவம் அவரு. ஷோ, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? ஆமா, ஆனா பிளான் எல்லாம் பண்ணல. எல்லாமே கோஇன்சிடென்ட் தான். ஓ, ஓகே ஓகே. பட் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரைலர் தான். எங்க வீட்ல வந்து பாருங்க, எப்பவும் அவனை வச்சு செய்வோம். பார்க்கும்போதே தெரியுது. ஆனா உங்க அண்ணாவும் சளைச்சவர் இல்ல. என்னை நேர்ல பார்த்து கேரக்டர் எப்படின்னு டெஸ்ட் பண்ண என்னோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆடிட்டர் கோகுல் சார் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அப்புறம் சும்மா தூக்கி இந்த அப்பா வச்சுக்கன்னு கொடுத்துருவாங்களா? ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணி தரும்போது மாப்பிள்ளை எப்படி, நல்லவனா, ட்ரிங்க்ஸ் பண்ணுவானா, ஸ்மோக் பண்ணுவானான்னு எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? கோகுலண்ணா சரண் காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் கூட வந்து உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கான். அதில் பாஸ் ஆனதுனால தான் இப்போ நாம பேசிட்டு இருக்கோம். என்ன முழிக்கிறீங்க? எங்க அண்ணன் ரொம்ப அண்ணன் பாசக்காரன். அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சிரித்தபடி, சரி சரி மேட்ருக்கு வாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா? மேடம்க்கு பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க, அப்போது விஸ்வா, இவ ஏதோ பெருசா சொல்லி நமக்கு பல்பு தரதுக்குள்ள நாமளே சொல்லிடலாம் என்று நினைத்து கொண்டு, ஹலோ ஹலோ, ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் டீ டோட்லர். என்ன, டீ டோட்லரா? ஆமா, அதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் தர? அட போப்பா, நான் இன்னும் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. சரண் தான் டீ டோட்டலாக இருக்கான். சரி, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு இருந்தா இப்படி ஆகிடுச்சே. அடிப்பாவி, நல்லா வருவனி. எல்லா பொண்ணுங்களும் பார்ட்னர் டீ டோட்டலராக வேணும்னு ஆசைப்பட்டா நீ என்னடான்னா லைஃப்பில் ஒரு கிக்கு வேணும். என்னோட ஃப்ரெண்டு வினோதினி சொல்லியிருக்கா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ என்டர்டெயின் பண்ணுவார், அது பார்க்க செம்மையாக இருக்குன்னு. கீர்த்தி ப்ளீஸ் போது விட்டுரு, என்னால் முடியல, சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது என்று சொல்ல கீர்த்தி தன் முகத்தை திருப்பி கொண்டாள். ஓ, கோவம் வந்துருச்சு போலையே விஸ்வா, கொஞ்சம் ஓவரா தான் கலாய்ச்சிட்டோமோ? சரி, சமாளிப்போம். கீர்த்தி, என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலையே, அப்படியே எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆமாம், நான் பேசினா தான் உங்களுக்கு சிரிப்பு வருதே. அப்புறம் என்னோட ஒரு குட்டி விஷ் சொன்னா கூட சிரிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களா? ஓகே, ஐம் சாரி. உங்கள் சாரி ஒன்று நான் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை என்று சொல்லி முகத்தை உருளென வைத்து கொண்டு பில்லை கட்டிவிட்டு வெளியே வர, விஸ்வா அங்கிருந்த ஒரு சாக்லேட்டை வாங்கி கொண்டு அவள் பின்னாடி ஓடி வந்தான். ஹே கீர்த்தி, நான் தான் சாரி சொல்கிறேன்ல, சாரி சொன்னால் எல்லாம் சரியாகிருமா என்று கீர்த்தி கேட்க, அவளின் முன்பு சாக்லேட்டை நீட்டி, இப்போ ஓகேவா என்று கேட்க, உடனே அவள் ஃபர்ஸ்ட் டைம்னால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி சாக்லேட்டை பிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது விஸ்வாவின் மனம் அவனிடம், டே, இது நீதானா? உனக்கு சாரியெல்லாம் கேட்க தெரியுமா? உண்மையாவே நீங்கள் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க போறீங்களா என்று கேள்வியை முன்வைக்க, விஸ்வா அதற்கு பதில் தெரியாமல் தவிக்க ஆரம்பித்தான். ஹலோ, இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்போ வீட்டுக்கு போகிறது? நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா இல்லை நானே பண்ணட்டுமா என்று கேட்க, அவளின் குரலில் சுயநிலைவுக்கு வந்தவனாக, இல்லை இல்லை, நானே ட்ரைவ் பண்ணுறேன் என்று சொல்லி விஸ்வா காரில் அமர, கீர்த்தி அவனை தன் வீட்டிற்கான வழியை சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டே வழியை காட்ட ஆரம்பித்தாள். அதற்கு பின் ராஜசேகர் வீட்டுக்குள் ஜோசியருடன் நுழைந்தார். வாணி, ராஜி, எங்க இருக்கீங்க 2 பேரும் என்று சப்தம் போட, இருவரும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தனர். எதுக்குங்க இப்படி சத்தம் போடுறீங்க என்று கேட்டுக்கொண்டே ராஜி வர, அவரின் அருகில் ஜோசியர் இருப்பதை பார்த்து, வாங்க ஜோசியரே என்று கேட்டு அமைதியடைந்தார். வாணி, நீ போய் விஸ்வா ஜாதகத்தையும் சரண் அனுப்பி வச்ச கீர்த்தி ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறிக்கணும் என்று சொல்ல, அடுத்த நிமிடமே வாணி ஜாதகத்தை எடுக்க சென்றாள். அப்போது ராஜி, ஏங்க, விஸ்வாவுக்கு கீர்த்தியை பிடிச்சிருக்கா? 2 பேரும் பேசிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரண் ஃபோன் பண்ணான். கீர்த்திக்கு விஸ்வாவை பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் பண்ண வீட்டுக்கு வர சொல்லி அதுக்கப்புறம்தான் ஜோசியரை கூட்டிகிட்டு வந்தேன். முத்துவும் வந்துட்டு இருக்கான் என்று சொல்லி கொண்டு இருக்க உள்ளே வந்தார் முத்துக்குமார். உள்ளே வந்தவர், அண்ணி ஒரு காஃபி என்று கேட்க, ராஜசேகர் எல்லோருக்கும் போட்டு எடுத்துட்டு வா என்று சொல்ல ராஜி சமையல் அறைக்கு சென்றார். வந்து நேரம் ஆச்சான்னா? இல்லடா, இப்பதான் வந்து உட்கார்ந்தோம், நீ வந்துட்ட என்றார் ராஜசேகர். வாணி இருவரின் ஜாதகத்தையும் எடுத்து வந்து ஜோசியரிடம் தர, அவர் அதை பார்க்க ஆரம்பித்தார்.
சிறிது நேரத்தில் ராஜியும் காஃபியை போட்டு எடுத்து வந்து அனைவருக்கும் தந்துவிட்டு சோஃபாவில் ஜோசியர் எந்த தேதியை சொல்லப் போகிறார் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு விஸ்வா தன் காரை கீர்த்தி வீட்டின் முன் நிறுத்தினான். இறங்குங்க விஸ்வா, இதுதான் எங்க வீடு என்று சொல்ல விஸ்வா வீட்டை பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினான். வீட்டின் முன்பு இருந்த ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நிறத்தில் பூக்களை சுமந்து கொண்டிருக்க அதற்கு அருகில் இருந்த கூண்டில் பறவைகள் உள்ளே வருவதும் போவதுமாக இருந்தன. அதற்கு வலது புறத்தில் விளையாடுவதற்காக ஊஞ்சலும் சறுக்கு மரமும் இருந்தது. இவை அனைத்தையும் ஏதோ அதிசயம் போல பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு முன்னே சென்று கொண்டிருந்த கீர்த்தி திரும்பி பார்க்க அவன் இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அப்படியே நின்று இருப்பதை பார்த்து அவன் அருகில் வந்தாள். என்னாச்சு விஸ்வா, ஏன் வெளியவே நின்றுட்டீங்க? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கு. எல்லாம் எனக்காகத்தான். நினைச்ச நேரத்துல பார்க் போக முடியாதுல்ல, அதனால சரண் வீட்டுக்குள்ளேயே குட்டி பார்க் செட் பண்ணி தந்துட்டான். ஓ, அப்ப அந்த கேஜ்ல ஏன் திறந்திருக்கு என்றான் அங்கிருந்த கூண்டை காட்டி. எப்பவும் பறவைகளை நம்ம சந்தோஷத்துக்காக அடைச்சு வைக்க கூடாது. அதுக்கு சாப்பாடு தண்ணி வச்சா தினமும் சுதந்திரமா பறந்து நம்மளை தேடி வரும். அப்ப அதை பார்க்கும்போது வர சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்க கார் சப்தம் கேட்டு பிருந்தா வெளியில் வந்தாள். கீர்த்தி, உங்க அண்ணி வந்துட்டாங்க என்று விஸ்வா சொல்ல கீர்த்தி பின்னால் திரும்பி பார்க்க பிருந்தா கையிலை தூக்கி கொண்டு நின்றிருந்தாள். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, கீர்த்தி கூட்டிட்டு வா என்று சொல்லி உள்ளே செல்ல இருவரும் உள்ளே வந்தனர். துரைசாமியும் மங்கையும் இருவரும் ஒன்றாக நடந்து வருவதை பார்த்து பூரித்து நின்றனர். விஸ்வா, இது எங்க அம்மா, இது அப்பா. அண்ணியையும் கையிலையும் தெரியும்ல என்று கேட்க விஸ்வா ஆமாம் என்பது போல தலையசைத்தான். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க மாப்பிள்ள என்று துரைசாமி சொல்ல விஸ்வா அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தான். பிருந்தா அவனுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். இல்ல, நீ இப்பதான் சாப்பிட்டதும் வரோம் என்றான் கையிலை தன் மடியில் அமர வைத்து கொண்டு விஸ்வா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடிக்கலனா எப்படி என்று பிருந்தா சொல்ல அதை வாங்கி கொண்டான். விஸ்வா, நான் உங்களுக்கு அண்ணி இல்லை அக்கா என்று சொல்ல விஸ்வா ஓகே அக்கா என்றான். ஆமா, சரண் எங்க காணோம்? இது அவனுக்கு லஞ்ச் டைம்ல என்று கீர்த்தி கேட்க அதற்கு மங்கை வேலை அதிகமா இருக்குன்னு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் என்றார். விஸ்வா சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு கிளம்ப பிருந்தா கீர்த்தியிடம் போய் வழி அனுப்பிட்டு வா என்று சொல்ல விஸ்வாவின் பின்னால் சென்றாள். ஓகே கீர்த்தி, பாய், நான் கிளம்புறேன். பாய் விஸ்வா, இதுதான் என்னோட நம்பர், உன்னோட நம்பர் கொடு என்று கேட்டு தன் போனை எடுக்க அதற்கு கீர்த்தி துரைசாமி என்றாள். என்ன? என்னோட ஃபேஸ்புக் ஐடி, முதல்ல ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் உன்னோட பிஹேவியர் வச்சு நம்பர் தரேன் என்று சொல்ல விஸ்வா சிரித்து கொண்டே ஃபேஸ்புக்கில் அவளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிவிட்டு அங்கிருந்து ஈரோட்டை நோக்கி கிளம்பினான். என்னாச்சு ஜோசியரே, நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதியை சொல்லாம ஜாதகத்தையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்டார் முத்துக்குமார். ஜோசியர் ஜாதகத்தை கீழே வைத்துவிட்டு லட்சத்துல ஒரு ஜோடிக்கு தான் இந்த மாதிரி பொருத்தம் அமையும் என்று கூற அனைவரின் முகமும் பிரகாசமடைந்தது. ஜாதக பொருத்தம் இருக்கிறதுன்னு என்று முன்பே தெரிந்திருந்தாலும் அதை தங்களின் குடும்ப ஜோசியரின் வாயால் கேட்கும்போது ஏற்கனவே இருந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் இரட்டிப்பானது. நல்ல விஷயம்தானே ஜோசியரே, இதை சொல்ல எதுக்கு இப்படி தயங்கினீங்க என்று ராஜி கேட்க அதற்கு அவர், கல்யாணம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில வர முகூர்த்தத்துல வச்சா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அதுக்கப்புறம் வர நாள் எதுவும் இந்த வெள்ளிக்கிழமை அளவுக்கு சிறப்பில்லை, அதான் வேற ஏதாச்சும் நாள் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்றார் ஜோசியர். வர வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னும் 3 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்றது? எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும், மண்டபம் பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்கு என்றார் வாணி. ஆமா ஜோசியரே, 3 நாள்னா கொஞ்சம் கஷ்டம், நீங்க எதுக்கு இன்னொரு தடவை நல்லா பாருங்க என்றார் ராஜசேகர். 2 தடவைக்கு 4 தடவையா பார்த்துட்டேன், என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க வேற ஜோசியர்கிட்ட கூட பார்த்துக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உள்ளதை அப்படியே சொன்னேன் என்றார் ஜாதகத்தை மூடி வைத்தபடி. ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்ல இல்லை, நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க பொண்ணு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு என்றார் ராஜசேகர். இங்க பாருங்க, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, நீங்க பொண்ணு வீட்லயும் கலந்து பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க, வர வெள்ளிக்கிழமை வச்சா ரொம்ப நல்லது, நீங்க முடிவு பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்று கூறி முத்துக்குமார், சரி வாங்க நான் உங்களை கொண்டு போய் விடுறேன். இல்லை வேண்டாம்ப்பா, நீங்கள் டிரைவரை வர சொல்லுங்க, நான் அவர் கூட போய்க்கிறேன், கல்யாண வேலையை பாருங்க என்று கூற முத்துக்குமார் அவரை டிரைவருடன் அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார். என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறாரு, 3 நாள்ல என்ன செய்ய முடியும்?
3 நாளில் கல்யாணத்தை ஜாம்னு பண்ணலாம். அதுக்கு தான் ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வினி எப்படி வருவான்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது. பரீட்சை வேற நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. மாமா, நீங்கள் அவளை விடுங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கா, இதுக்கப்புறம் வளகாப்பு, குழந்தைக்கு தொட்டில் கட்டுறதுன்னு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வரத்தன போகுது. அதில் அவள் வந்து கலந்துக்கிட்டோம். இப்போதைக்கு நாம் எவ்வளோ சீக்கிரம் விஸ்வா கல்யாணத்தை முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. எங்காச்சும் விஸ்வா திடீர்னு மனசு மாறினாலும் மாறிடுவான் என்று சொல்ல முத்துக்குமார், ஆமாம் வாணி சொல்கிறதும் சரிதான். வினிதா இல்லைனா என்ன, இப்போ வீடியோ காலில் கல்யாணத்தை பார்க்கட்டும். நீங்கள் முதல்ல கீர்த்தியோட அண்ணன் சரண் கிட்ட விஷயத்த சொல்லுங்க என்று சொல்ல ராஜசேகர் சரணுக்கு ஃபோன் செய்தார். சரண் தன் ஃபோனில் ராஜசேகரின் பெயரை பார்த்ததும் ஃபோனை அட்டன் செய்து சொல்லுங்க சார் என்றான். என்னப்பா இன்னும் சார்னு சொல்லிக்கிட்டு உரிமையா மாமான்னு சொல்லுப்பா என்று சொல்ல சரணும் சிரித்து கொண்டே சொல்லுங்க மாமா என்றான். இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு கேட்க என்று சொல்லி விஷயத்தை ஆரம்பித்தார். சரண், நாங்கள் இன்னைக்கு ஜோசியரை தேதி குறிக்க வர சொல்லியிருந்தோம். அப்போ அவர் வந்து விஸ்வா கீர்த்தி ஜாதகத்தை பார்த்துட்டு வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். வர வெள்ளிக்கிழமையா? ஆமாம் சரண். எப்படி மாமா 3 நாளில் கல்யாணம்? நாங்கள் இன்னும் நகையெல்லாம் வாங்கணும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும், எவ்வளோ வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கீர்த்திக்கு எக்ஸாம் முடியல. நாங்களும் நாள் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு திரும்ப பாருங்கன்னு சொன்னோம். அவர் நீங்கள் நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா வேற ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் எதுக்கும் நாங்கள் வழக்கமாக ஜோசியம் பார்க்குற இடத்துல போய் 2 பேர் ஜாதகத்தையும் கொடுத்து பார்க்குறோம். பார்த்துட்டு நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுவும் சரிதான்ப்பா, நீ பார்த்துட்டு ஃபோன் பண்ணு என்று கூறி ராஜசேகர் ஃபோனை கட் செய்ய உடனே சரண் தன் அப்பாவிற்கு ஃபோன் செய்தான். சரண், என்னடா டியூட்டி டைமில் ஃபோன் பண்ணியிருக்க? அப்பா, இப்போ தான் ராஜசேகர் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி அவங்க ஜோசியர் சொல்கிறாராம். எப்படிடா 3 நாளில்? அதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். நீங்கள் விஸ்வா ஜாதகத்தையும் கீர்த்தி ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நாம் நம்ம ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிடா, நீங்கள் 6 மணிக்கு ஆட்டோவில் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அங்கேருந்து நாம் சேர்ந்து போகலாம். இந்த விஷயம் வீட்டில் தெரிய வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு கிளம்பி வாங்க. இல்லைனா நாம் வர வரைக்கும் எல்லோரும் டென்ஷனாகவே இருப்பாங்க. அதுவும் சரிதான், நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்ய சரண் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான்.